ட்ரம்பை கொல்ல ஈரான் திட்டம். இஸ்ரேல் பிரதமர் அதிர்ச்சி தகவல். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து 3வது நாளாக பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல செய்ய ஈரான் திட்டம் போட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்ததில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டிருக்கிறது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு அச்சுறுத்தலாக ட்ரம்ப் இருப்பார் என்பதால் முதல் எதிரியாக ட்ரம்புக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கொல்ல திட்டம் போட்டுள்ளார்கள். ஈரான் மூலம் உலகுக்கு ஏற்படும் அணு ஆயுத அச்சுறுத்தலால் ஒழிக்க தேவையானதை செய்வோம் என்று தெரிவித்தார். இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 தொடங்கி 8:30 மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைனில் 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பானில் ஃபிசிக்கலாக பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இதை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்ணுறாங்க. யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.